Exercise 1.1 third sum. Find LCM and HCF by using prime factorization method. First subdivision 12, 15, 21. ஸோ ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். இப்போ 12 அப்படின்னா 12 எப்போவுமே ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 12, 2 6 are 12, then 2 3s are 6, 3 1s are 3. 15 வந்து 3 டேபிளில் 3 5s are 15, 5 1s are 5. 21 3 டேபிள் 3 7s are 21, 7 1s are 7. கரெக்ட். ஸோ நம்மளோட என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிதுன்னு எடுத்து எழுதலாம். இப்போ 2 வந்து பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 power 2ன்னு எழுதிக்கலாம் into 3. நெக்ஸ்ட் இங்கே 3 into 5 பவர் 1ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே 3 into 7 power 1. இப்போ எல்சிஎம்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச்சிஎஃப்னால் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஹெச்சிஎஃப்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காமனாக இருக்கக்கூடிய ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்படி பார்த்தோன்னா 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதோட பவர் வந்து ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ 3 power 1 அதுதான் ஸ்மாலஸ்ட் பவர். 3 power 1னா 3. எல்சிஎம் அப்படின்னா ஈச் ப்ரைம் ஃபேக்டர் 2 3 5 7 ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் போட வேண்டாம். ஸோ 2 into 3 into 5 into 7 ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். இப்போ இதை 3 5 7லாம் பவர் 1 தான். 2 வந்து செக் பண்ணு, பவர் வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் இல்லையா. ஸோ 2 வந்து 2 power 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 power 2 கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஸோ 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 4 into 3 into 5 into 7 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 420. ஸோ எல்சிஎம் வந்து 420, ஹெச்சிஎஃப் வந்து 3. செகண்ட் சப்டிவிஷன் 17, 23 and 29. பார்க்குறப்பே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா. அப்போது 17 வந்து 17 டேபிளில் மட்டும்தான் போகும். 17 1s are 17, 23 1s are 23 and 29 1s are 29. அப்போ ஆன்சர் வந்து 17 power 1, 23 power 1, 29 power 1. இந்த ஒரு கொஸ்டினில் மட்டும் பாருங்கள். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா இங்கே காமனாக எந்த நம்பருமே இல்லை. இப்போ காமனாக இங்கே 1 இருக்கிறதா மெயின் பண்ணுங்கள். இப்போ 1 1 நான் போடுறோம்ல, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். காமனாக 1 இருக்கிறதா மெயின் பண்ணலாம். ஓகேவா. ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ 1 மட்டும்தான் வரும். அதோட ஸ்மாலஸ்ட் பவர் இது எல்லாமே பவர் 1 தான். ஸோ ஹெச்சிஎஃப் 1. எல்சிஎம் அப்படின்னா ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இல்லையா. ஸோ 7 into 23 into 29 17 into 23 into 29. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,339 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா. தேர்ட் சப்டிவிஷன் 8 9 and 25. 8 வந்து 2 டேபிளில் போடலாம். ஸோ 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. 9 வந்து 3 டேபிளில் 3 3s are 9, 3 1s are 3. 25 வந்து 5 டேபிளில் 5 5s are 25, 5 1s are 5. இதோட ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ இங்கே 2 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 power 3. அதே மாதிரி 3யும் 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே 5 2 டைம்ஸ். ஸோ இங்கேயும் காமனாக நம்பர்ஸ் இல்லைங்கிறதுனால நீங்கள் 1 மென்ஷன் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்க நம்பர் 1 மட்டும்தான் வரும். ஸ்மாலஸ்ட் பவர் எல்லாமே வந்து பவர் 1 தான். ஸோ 1 power anythingனாலும் 1 தான் இருக்கும். கரெக்டாக. இப்போது இங்கே எல்சிஎம் அப்படின்னா வந்து ஈச் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ 2 into 3 into 5ன்னு வரும். பவர் வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஹையஸ்ட் பவர் சூஸ் பண்ணணும். ஸோ 2 power 3, 3 power 2, 5 power 2. 2 power 3னா 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8. 3 power 2னா 3 3s are 9 into 5 power 2னா 25. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1800. தேங்க்யூ.